Hi guys, இன்னைக்கு நம்ம வந்து abstract class பத்தி பார்க்க போறோம். First abstraction அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். Abstraction அப்படினா என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புறோம்னு வெச்சுக்கோங்களேன். அந்த மெயில் வந்துட்டு நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ண போறோம். அதுல இன்டர்னலா அது எப்படி அடுத்தவங்களுக்கு போய் சேருது அப்படின்றது நமக்கு தெரியுமா? அதோட இன்டர்னல் ப்ராசஸிங் எதுவுமே தெரியாது. நம்ம சைடுல என்னன்னா நம்ம வந்து மெயில் அனுப்புறோம். ரிசீவர்ல அது ரிசீவ் பண்றாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது as a user-ஆ. அந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு unnecessary. நம்மள பொறுத்தவரை யூஸ் கேஸ் வந்து இதுதான். சென்டர்ட்ட இருந்து அனுப்பணும், ரிசீவர் அதை வாங்கணும். இதுதான் வந்துட்டு யூஸ் கேஸ். அதுக்கு அவங்க கோட் பண்றாங்க. எக்ஸ்டர்னல் கோடிங் டீடைல்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஹைடிங் நடக்குது. நெசசரி டீடைல்ஸ் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது யூசருக்கு தேவைப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வைக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கிளாஸ்ல வந்துட்டு மட்டும்தான் இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் அதில் இருக்காது. ஐ மீன் மெத்தடுக்கு வந்து பாடியே இருக்காது, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் n நம்பர் ஆஃப் கான்கிரீட் மெத்தட்ஸ் இருக்கலாம். தட் இஸ் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்டேஷனோட இருக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நார்மல் நியூ கிளாஸ் தான். இதில் வந்துட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கீழே மாடிஃபையர்ஸில் அப்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் நேம் கோர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் டிக்ளரேஷன் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அந்த மெத்தட் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து எப்படின்னா, நம்மளோட மாடிஃபையருக்கு அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் கொடுக்கணும். ஐ மீன் ரிட்டன் டைப்புக்கு முன்னாடி. நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்க மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கோர்ஸுன்னு இருக்கு இல்லையா, ஜாவா கோர்ஸு, ஸ்ப்ரிங் பூட் கோர்ஸுன்னு 2 கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இதில் வந்து ஒன்றுமே இருக்காது, அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே சூப்பர் கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ப்ரௌஸ் கொடுக்க போகிறேன். இதில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேமை சர்ச் பண்ண போகிறேன். கோர்ஸுன்னு வச்சுருக்கோமா, அதை சர்ச் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா மெத்தட்ஸு, அது எல்லாமே இந்த சைல்டு கிளாஸில் ஆட் ஆகும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட இம்ப்ளிமெண்ட் ஆகாத மெத்தட்ஸ் எல்லாம் இன்னொரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த 3rd லைனில் நடந்திருக்கு. ஜாவா கோர்ஸ் எக்ஸ்டென்ஸ் கோர்ஸ். இப்போது இந்த மெத்தடுக்குள்ளே ஒரு சிஸ் அவுட் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். சிஸ் அவுட் இதில் வந்துட்டு ஜாவா கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் கோர்ஸு அப்படின்னு கொடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த கிளாஸ்லேயும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் தேவை. ஸோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸான கோர்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். சர்ச் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ்டென்ஸ் கோர்ஸுன்னு வந்துருச்சா. இது என்ன ஆகும் அப்படின்னா, கோர்ஸில் ஒரே ஒரு மெத்தட் தான் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கு வந்து மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகும். இப்போது இந்த மெத்தட் ஓவர் ரைட் ஆயிருக்கா. இதில் வந்துட்டு சிஸ் அவுட் கொடுத்துக்கிறேன். சிஸ் அவுட் இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து மெயின் கிளாஸ் போவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியாது. இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து கோர்ஸா, ஸோ வந்துட்டு கோர்ஸ் obj is equal to நியூ கோர்ஸ் ஆஃப்னு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கிறோம்னா, obj equal to நியூ ஜாவா கோர்ஸ் ஆஃப்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ சைல்டு கிளாஸ். நெக்ஸ்ட் லைனில் obj.methodனு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சைல்டு கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு சினாரியோ, இதை வந்துட்டு ஸ்ப்ரிங் கோர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது இன்னொரு சைல்டு கிளாஸ். இப்போ ரன் பண்ணால் ஸ்ப்ரிங் பூட் கோர்ஸ்ன்னு வருதா, சைல்டு கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வருதா, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போது 2 சைட்லேயுமே ஸ்ப்ரிங் கோர்ஸ்னே கொடுக்க போகிறேன். இது வந்து டைரெக்டாக ஸ்ப்ரிங் பூட் கோர்ஸ்னே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம 2 சைட்லேயுமே ஸ்ப்ரிங் கோர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ப்ரிங் கோர்ஸில் உள்ளது தான் நடக்கும். சரிங்களா?
அண்ட் ஜாவா கோர்ஸ் அப்படின்னு 2 சைடும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா கோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நடக்க போகுது. அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போது ஜாவா கோர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா ஜாவா கோர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் கிடைக்க போகுது. சரிங்களா? இது வந்து டைரெக்டாக நடக்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷனை பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுத்தேன். தென் அதுக்கு 2 சப் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனை தனித்தனியாக கொடுத்தேன். கொடுத்துட்டு மெயின் மெத்தடில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணேன். டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கிடைச்சிது. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். தேங்க்யூ.